இப்போ நாம வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா என்னன்றத பத்தி பார்ப்போம். இது செக்ஷன் 16ல இருக்கு. இந்தியன் கான்டக்ட் ஆக்ட் டிஃபைன் த அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். இந்த அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் வந்து கான்டக்ட் வந்து ஃப்ரீ ஃப்ரீ கன்சர்ன் இல்ல அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். த கான்டக்ட் இஸ் சேஸ் டு பி இன்டியூஸ்டு அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் where the relation subsisting between the party such as one party is a position of domination will be other using position to obtain unfair advanced the dominate இவங்க ரிலேஷன்ஷிப்பு டாமினேட் பண்ணக்கூடிய நேச்சர் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு அன்ஃபேர் அட்வான்ஸாக எடுத்து அக்ரிமெண்ட்டில் என்ட்ரி ஆகிறது. பர்டிகுலர் ஆர் and without prejudice in generally foregoing principle. The person damned to be in position to dominate. அதை வந்து அந்த மாதிரியான ரிலேஷனில் இருக்கிறவங்க பொசிஷன் டு டாமினேட்டில் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிப்பாங்க. வேர் ஹோல்டு ரியல் ஆர் apparent authority over other, where he stand in fiduciary relationship others, நம்பகத்தன்மையான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க. வேர் மேக் a contact with person is mental capacity is temporarily or permanently affected by the reason of second age, illness or mental or body diseases. அப்போனா இன்னொருத்தர் வந்து ஈஸியாக இவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இந்த டிசீஸ் இருக்கவங்களால மென்டல் கெப்பாசிட்டி இல்லைன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அது வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸாக தான் கன்சிடர் பண்ண முடியும். ரெண்டாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களையும் அப்படி தான் கன்சிடர் பண்ண முடியும். வேர் எ பர்சன் ஹூ இஸ் பொசிஷன் டாமினேட் வில் அதர் என்டர் இன்டு கான்டாக்ட் வித் ஹிம் and transaction appear on the face of it. அவங்களுடைய transaction evident is adduced unconsciously the burden of providing such a conduct is not induced by undue influence lie upon person in a position of dominate will be other. Nothing in subsection shall affect the provision in section 111 Indian Evidence Act. இது என்னன்னா இப்போ டாமினேட் பண்ணி என்டர் இன்டு கான்டாக்ட் டிரான்சாக்ஷன் appears face on it, evidence is added unconsciously அப்படின்னா மட்டும்தான் இது வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸு. இல்லைன்னா இது வந்து நாட் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். இல்லைன்னா இது அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் தான். ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ன மாதிரியான அசம்ஷன் நம்ம பண்ணணும், என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் ஃபாலோடு பை தான் ஃபாலோயிங் ரிலேஷன்ஷிப் வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்கிறது. பேரண்ட் அண்ட் சைல்டு, கார்டியன் அண்ட் வார்டு, டாக்டர் பேஷண்ட்டு, solicitor client, trustee beneficiary, religious advice disciple, fiancé. However, no presumption of undue influence in case of relationship. landlord and tenant வராது, creditor and debitor வராது, husband and wife வராது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க பண்ணக்கூடியது தான் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸு. ப்ளஸ் வந்து அதை ப்ரூஃபும் பண்ணணும்.
A wife is predominant such as perception. In the relationship, undue influence to be provided. Going through the definition, undue influence in a section 16, we find two elements found undue influence. Subsession is relationship, subsistent. அடுத்தது அன்ஃபேர் அட்வான்டேஜ். அன்ஃபேர் அட்வான்டேஜுங்கிறது அவங்களோட இல்னஸ்ஸு ஏஜ் இதை வந்து அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிறது. ரிலேஷன்ஷிப்பில் டாமினேஷன் பண்ணி இது பண்ணுறது. ப்ரிசெப்ஷன் வந்து ஏற்கனவே இதில் கொடுத்துருக்காங்க இந்த லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டு கண்டிப்பாக கிடையாது. எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தா ஒரு கிளாரிட்டி வரும். ஏ ஹேவிங் அட்வான்ஸ்டு மணி டு இஸ் சன். ஏ வந்து சன்னுக்கிட்ட இருந்து மணி வாங்கியிருக்காப்புல. சன்னு வந்து பி. டூரிங் த மைனாரிட்டி பி பிகமிங் ஏஜ் அப்டைன்டு. ஒரு மேஜருக்கு வந்துட்டாப்புல. பை மிஸ்யூஸ் த பேரண்ட் இன்ஃப்ளூயன்ஸு. பாண்ட் ஃப்ரம் பி கிரேட் அமௌண்ட் தெம் சம் யூ ரெஸ்பெக்ட் டு அட்வான்ஸ்டு. ஏ எம்ப்ளாய் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸு. ஏக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. மைனராக இருக்கிறப்போ அட்வான்ஸ் கொடுத்துருக்காப்புல. பட் மேஜர் ஆகிட்டோன்னா கிரேட் அமௌண்ட் ஃபார் தெம் சம் டியூ. அவரோட ஆக்ஷனுக்கு வந்து இவர் வந்து ரெஸ்பான்ஸ் ஆக மாட்டாப்புல. பாண்டு ஃப்ரம்னா பி இவர் வாங்கியிருக்காப்புல. அப்படி வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஏன்னா பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வர பாண்டு வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஏ மேன் enfeebled by a disease and age in induced by B influenced over him as his medical attendant to agree to pay B unreasonable sum of proportional service. B implies undue influence. ஏன்னா அன்ரீசனபிள் சம் ஆஃப் ப்ரொபோஷனல் சர்வீஸ்னு கொடுத்துட்டாங்க. இவர் வந்து மெடிக்கல் அட்டன் பண்ணதுக்கு கொடுத்துருந்தா அக்ரி பண்ணியிருந்தா ஓகே. இது வந்து அன்ரீசனபிள் சம்முன்னு கொடுத்ததுனால இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அக்ரிமெண்ட்டு செல்லாது. ஏ பீயிங் எ டெப் டு பி. மணி லெண்டர் ஆஃப் his village. Conduct is fresh loan in terms of appearing to the unconscionable. அன்கான்சியஸாக இருக்கிறப்போ விட்டால் இது அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் தான். இட் லைஸ் பி டு ப்ரூவ் த காண்டக்ட் இஸ் நாட் இன்டியூஸ்டு பை அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸு. பி வந்து லெண்டரு, பட் இவர் வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்றதை ப்ரூவ் பண்ண வேண்டியது இவரோட வேலை. ஏ அப்ளைஸ் த பேங்கர் ஃபார் லோன் அட் த டைம் வென் pregnancy in money market. The banker declines to make the loan exempt unusually high rate of interest. ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து கோர்ஷன் கிடையாது.
இதான் இங்கேயும் ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஏ அக்செப்ட் த லோன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த டிரான்சாக்ஷன் இன் ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். தி கான்டாக்ட் இஸ் நாட் அன்டியூஸ்டு. அதே மாதிரி இது கம்பல் பண்ணி வாங்கலை, பிஸ்னஸுக்காக ஹை ரேட்டில் வாங்கியிருக்காப்புல. அது வந்து கம்பல்ஷன் கிடையாது, இன்ஃப்ளூயன்ஸு கிடையாது. ஏன்னா பேங்கர் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து பர்செப்ஷனில் வராது. அதனால் வந்து இது வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸில் வராது. இதுவும் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸில் கிடையாது, பட் ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து பியோட வேலை. எஃபெக்ட் ஆஃப் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸு. செக்ஷன் 19A ப்ரொவைடு வென் தி கன்சென்ட் இஸ் கஷன் பை த அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸு தி அக்ரிமெண்ட் இஸ் வைடபிள் at the option of a party whose consent was first. Aggrieved party may option to rescind the contract. If aggrieved party thinks to rescind the contract, he must restore the benefit. If வேணா அது கூட அந்த பழைய கான்ட்ராக்ட் கூட ஜிங்க் பண்ணிக்கிறேன்னா ஈ மஸ்ட் ரிசர்வ் த பெனிஃபிட் டு அப்டைன்டு அண்டர் த கான்ட்ராக்ட் டு அதர் பார்ட்டி. பெனிஃபிட்டை ரிட்டர்ன் பண்ணணும். அப்பான் சச் எ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இன் எ கண்ட்ரி seen just the following illustration appended in a section. A son fudged B name. A son fudged B promissory note B under threat prosecuting A son obtained bond from A amount of fudged note. If we sue the bond, court may set the bond aside. If we sue கேஸ் போடுறாங்க பாண்ட், கோர்ட் மே செட் தி பாண்டோட சைடை வந்து கோர்ட் முடிவு பண்ணிக்கும். மணி லெண்டர் அட்வான்ஸ் 100 டு மணி லெண்டர் கொடுத்துருக்கா பி அக்ரிகல்ச்சரிஸ்ட் பை அன்டு இன்ஃப்ளூயன்ஸ் இன்டியூஸ்டு பி எக்ஸிக்யூட் தி பாண்ட் 200 rupees with the interest of 6%. Okay, the court may set the bond side order to be repay 100 rupees. ஏன்னா இது 100 rupeesக்கு வாங்கிட்டு 200 rupeesக்கு வந்து பாண்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. 6% வந்து எடுத்துக்க முடியாது. ஆனால் 100க்கு வாங்கி 200 பண்ணால் கோர்ட் வந்து 100 தான் கொடுக்க சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட் மே பி சீன் ஜஸ்ட் 100 தான். கோர்ட் ஆஸ் டிஸ்கிரிப்ஷன் டு டைரக்ட் அக்ரிவேர்டு பார்ட்டி. பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படின்றத கிவ் பேக் டு பெனிஃபிட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். வெதர் த வைல் ஆர் பார்ட்லி செட் சைட் aside the conduct without any direction for refund the benefit. In the case avoiding the conduct on ground of undue influence, other party in position dominate or influence under defender. The prescription raising latest case unconscionable bargains conduct with the paradoxical in woman. ஓகே, ஃப்ராடை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.